Hi, welcome to Tamilstack. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னாக்க if else ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். if else ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க ஒருத்தங்க ஓட்டு போறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நம்ம if else ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்க போறோம். அது எப்படி பார்க்கலாம்னு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தங்க எலிஜிபிளா இல்லையா அப்படி நம்ம எப்படி பார்க்கறது ஓட்டு போறதுக்கு 18 வயசுக்கு மேல இருந்தா தான் ஒருத்தங்க எலிஜிபிள், அது கம்மியா இருந்தா அவங்க எலிஜிபிள் கிடையாது. இதுதான் பேசிக் ஒருத்தங்க ஓட்டு போறதுக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இன்புட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றேன். ஏஜ் print of ஓகே, நம்ம யூசர் வந்து உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஒருத்தங்கள்ட்ட வந்து இன்புட் வாங்கப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோன்னாக்கா ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஏஜ் ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் போட போகிறோம். இப்போ நம்ம யூசர் வந்து என்ன வாங்க போகிறோம், ஏஜ் வாங்க போகிறோம். ஓகே, ஒருத்தங்க ஓட்டு போகிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம செக் பண்ணோம்னாக்கா அவங்க ஏஜை வச்சு தான். ஓகேவா? எபோவ் 18 அப்படி இருந்தாக்கா அவங்க வந்து ஓகே நீங்கள் எலிஜிபிள். அதே பிலோ 18 இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இப்போது 18 நம்ம 18 விட நம்ம கொடுக்குற ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவா, you are eligible to vote. ஓகேவா? இல்லைனாக்கா நம்ம எல்ஸில் அதோட 18 விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணிடலாம். ஓகே, சாரி எப்படி வச்சுக்கலாம், யூ ஆர் cannot vote. ஓகேவா? நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ என்னன்னாக்கா நம்ம ஒருத்தங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, அவங்க ஓட்டு போட முடியுமா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். அதான் இந்த ப்ரோக்ராம் 4 லைனில் எழுதியிருக்கோம், ஒன்றுமே கிடையாது. ஒருத்தங்க ஓட்டு போகிறதுக்கு பேசிக்காக செக் பண்ணுறது ஏஜ் தான். ஓகேவா? அப்போ ஏஜை செக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்டிஜர் டைப் யூஸ் பண்ணுறோம். டேட்டா டைப்ஸு வேரியபிள் நேம் ஏஜ்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூசர் வந்து ஏஜ் வாங்குகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம 18 விட ஏஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா யூ எலிஜிபிள், அதை விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் நாட் ஓட் பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எந்த எதை ஏஜ்னு கேட்டுருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இது வந்து 23 பார்த்தீங்கன்னாக்கா 18 விட அதிகம். ஸோ நீங்கள் எலிஜிபிள், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? இப்போ நான் பிலோ 18 தரேன். எகெயின் ரன் பண்ணிட்டு இப்போ கேட்கும். ஓகே, எந்த த ஏஜ் கேட்குது. இப்போ நான் பிலோ 18 கொடுக்குறேன். ஒரு 12 ஏஜ் ஒரு மெம்பர் வந்து ஓட்டு போட முடியாது. ஸோ சாரி, யூ ஆர் கேனாட் ஓட். ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்படி தான் வந்து இஃப் எல்ஸை வச்சு ஒருத்தங்க எப்படி வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸை வச்சு இன்னும்
என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தரேன். ஓகே, தேங்க்யூ.